அப்படியே சந்தத்துக்கு பாட்டு எழுதினார். அப்புறம் அவர் சொந்தத்துக்கு பாட்டு எழுதி கொடுத்து அதை நான் சந்தத்து பண்ணிக்கிறது. இப்படியே வளர்ந்து 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 வந்து ஹுக்கும் மேனம் மேனப்பி போனால் முத்தம் இடும் நேரம் எப்போன்னு உடனே எழுதுவார். வளர்ச்சி தான் காரணம். ஒரு கவிஞன் நிறைய படிக்கணும், ஒரு இசைக்கலைஞன் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறது நௌஷத் அலி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மாதிரி கவிஞருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறையா படித்தார், நிறைய எழுதினார். டக்குன்னு சந்தம் சொன்ன உடனே பட்டுன்னு பாட்டெல்லாம் போட்டார். இப்படி வரணுன்னாக்கா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி சந்தத்துக்கும் எழுதி சொந்தத்துக்கும் எழுதி சந்தத்துக்கு எழுதி எழுதி கூணெல்லாம் போச்சு அவருக்கு. அப்படியே சொல்லுவார், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், 10 பாட்டு, அதில் நீ டியூனுன்னு போட்டு என்னை கொல்லக்கூடாது, நான் வார்த்தை கொடுப்பேன், நீ டியூன் போடுறியா, அப்படி தான் நீ மியூசிக் டேரக்டர்லாம் இல்லைன்றவார். சரி குடியா பார்க்கலாம் சேலஞ்சும்போம். அப்படி பண்ணதான் மாலையிட்ட மங்கை படம். இப்படி பல பாடல்களுக்கு எழுதி 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 அவர் டக்குன்னு சொன்னால் உடனே வந்துடும். தத்தன தத்தன தித்தன 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 தத்தன தான தத்தன தன்னான்னா முத்து இருக்குது சிப்பி இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தின்னு எழுதினாரு. அது அப்படியே உண்மை, எங்கள் இன்ஸ்பிரேஷன் தான். அதனால் ஒரு கலைஞன் வளர 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 தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி தன்னை அது வளர்ச்சிக்கு அவனை ஆக்கிக்கணும். அப்படி நான் பார்த்த கவிஞர் யார் எப்போ சொன்னாலும் என்ன சொன்னாலும் உடனே மாற்றக்கூடிய திறமை அவருக்கு காரணமே அதுதான், ப்ராக்டிஸ். இதை தான் எனக்கும் உள்ள கவிஞருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். எந்த சந்தம் கொடுத்தாலும் எழுதுவார்.